வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏவல் விடும் மந்திரம். இந்த ஏவல் விடும் மந்திரத்த பல வழிகள்ல பயன்படுத்துவாங்க. ஆன்மாக்கள வச்சு பயன்படுத்துவாங்க. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தெய்வங்கள் துஷ்ட தெய்வங்களா இருந்தது அப்படின்னா, அந்த தெய்வங்கள வச்சு இந்த ஏவல் விடும் மந்திரத்த பிரயோகம் படுத்துவாங்க. இது போல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய முறை முருகப்பெருமான வச்சு பண்ணக்கூடிய ஏவல் விடும் மந்திரத்த தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏவல் விடும் மந்திரம் அப்படின்னா ஒரு நபருக்கு ஏவல் பண்ணி படுக்க வைக்கிறது மட்டும் இந்த மந்திரம் கிடையாது. அது போல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணிக்க கூடிய விஷயமும் பண்ணிக்கலாம். இப்ப செல்வம் சேரணும், இல்ல அப்படின்னா தொழில் முன்னேற்றம் வரணும், இல்ல அப்படின்னா இன்னொரு நபர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்கள உடனடியாக சரிப்படுத்தணும், இல்ல அப்படின்னா அந்த நபருக்கு ஏதாவது தொழில் பிரச்சனை அதை சரிப்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னாவே போதும். ஒரு 100% பலன் தரும். இது பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான வணங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 3 முறையோ இல்ல ஒரு 28 முறையோ பாத்தீங்க அப்படின்னா உச்சரிச்சீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அங்க பலன், நல்ல பலன் தரும். மற்ற நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பலன் தரும், தரமெல்லாம் போகாது. கொஞ்சம் நீங்க மந்திரத்தை அதிகமா உச்சரிச்சு முருகப்பெருமான வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் தரும். முருகப்பெருமானையும் ஆதிபராசக்தியும் பாத்தீங்க அப்படின்னா உண்மையா நம்பக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பலன் தரும். ஏனோ தானோன்னு மந்திரத்தை உச்சரிச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பலன் தராது. இப்போ ஒரு நபருக்கு யாருக்கேனும் மந்திரத்தை உச்சரிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சரிப்படுத்தணும். ஒரு நபர் ஒரு ஏவலாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல அப்படின்னா ஒரு தொழில் வளர்ச்சி அவங்களுக்கு அடையணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிச்சு அதற்கூட நீங்க என்ன தேவையோ அந்த தேவையை சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுவாகா அப்படின்றத முடிச்சிருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் தேவை, பணம் சேரணும், இல்ல அப்படின்னா ஏதேனும் உங்களோட தேவைகள் இருந்தது அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிச்சு எனக்கு இந்த தேவை நடக்கணும் அப்படின்றத உச்சரிச்சு சுவாகா அப்படின்றத முடிச்சிருங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா தியான மந்திரங்களாய் பயன்படுத்தலாம். பூஜை அறையில அமர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்துல இருந்து இந்த வெறுமனே இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. அப்படி உச்சரிச்சீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அனைத்துமே கைகூடும். அது போல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஆனா பெண்கள் மட்டும் தீட்டு கால நேரங்கள்ல மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீங்க. இதற்கு நேர காலங்கள் எதுவும் கிடையாது. எந்த நேரத்துல வேணுமானாலும் உச்சரிக்கலாம். நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலன் தரும். அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திர பிரயோகத்தை பயன்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம்.